வெல்கம் டு பிரமிட் அட்வைஸ் யூடியூப் சேனல். நேற்று வந்து பதிவு பண்ண முடியல, நான் ஊரில் இல்லை. நேற்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டே, பட் நான் மார்க்கெட்டையும் பார்க்க முடியல, லேட்டாக தான் பார்த்தேன். பதிவு பண்ண முடியாத சூழ்நிலை, அதான். ஓகே, ஐம் வெரி சாரி. ஐ ஆக்சுவலி வாண்ட் டு டூ சம்திங், பட் என்னால் ஃபோனில் ஷூட் பண்ணி போட்டதுக்கு எனக்கு சரியாக வரல, அதனால் விட்டுட்டேன். ஓகே, நெவர்த்லெஸ் மார்க்கெட்ஸ். ஓகே, நான் வந்து மார்க்கெட் வியூ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இன்னைக்கு 43 advances, 7 declines. Okay, which is strong, which is very good. 1061 and 806 broad market participation, excellent. FI net sell 323, 486 DI net buy, 16,000 turnover. All up today, everything all up. இது வந்து டெட் கேட் பவுன்ஸாக இல்லை என்ன பவுன்ஸ்னு பார்க்கணும். பந்துக்கு ஒன்று மேலே போன இப்போ திரும்பி வந்த மாதிரியா இல்லை இப்போ புல் பேக்கான்னு பார்க்கணும். அது இன்னும் 2 நாள் தெரிஞ்சிடும். I'll talk about it towards the end. ஸோ டாப் கையில் அதானி போர்ட், HCL, டெக் மஹிந்திரா, இன்ஃபி, கெயில் அதெல்லாம் இருக்குது. டாப் லூசரில் பார்த்தீங்கன்னா கோட்டக் பேங்க், HDFC, பஜாஜ் ஃபைனான்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வால்யூம் ப்ளே பார்த்தா ஐடியா. ஸோ ஐடியா ஹியூஜ் வால்யூமில் இருக்குது, ரெகுலர் வால்யூமில் தான் இருக்குது. எஸ் பேங்க் வந்து மைனஸ் இருக்குது வால்யூமில். பிஎன்பி மைனஸ் வால்யூமில் மைனஸ் இருக்குது. பட் வால்யூமில் மைனஸ் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பார்க்கணுன்றது இப்போ பார்க்குறேன் பாருங்கள். லெட்ஸ் லுக் அட் பிஎன்பி. ஓகே, பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ். ஓகே, நவ் ஸோ இது பாருங்கள், இன்றைக்கி வந்து மைனஸில் இருக்குது. ஆனாலும் நேற்று வால்யூம் 3 crores, 3,80,000. So PNB, Punjab National Bank. So Punjab National Bank, இது ஓகே, இது வந்து ஒயிட் மேலே க்ளோஸ் ஆகிருந்தால் நல்லாயிருக்கும், பட் நத்திங் கிரேட். இது நத்திங் இஸ் வெரி கிளியர். நெக்ஸ்ட்டு பட் லோவில் நல்ல ரெக்கவரி இருந்திருக்கு, பட் ஸ்டில் இட் குட் நாட் சஸ்டெயின். ஃபெடரல் பேங்க் பார்க்கலாம், எந்த மாதிரி கேண்டில் எதிர்பார்க்குறது. இந்த மாதிரி ஃபெடரல் பேங்க், திஸ் இஸ் த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த கேண்டில் பார்த்துங்க. திஸ் இஸ் புல்லிஷ் கேண்டில், வால்யூம் 5 crores, இங்கே 6 crores. ஸோ இன்றைக்கி இது நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த லோ தான் ஸ்டாப் லாஸ். இந்த லோ வந்து 57.65. ஸோ இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா 60. ரெண்டாவது இந்த லோ, இது ஒரு ஆல்மோஸ்ட் இந்த லோ பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி வால்யூமோட க்ளோஸ் பண்ணிருக்கோம். ஸோ இஸ் கோன் டு கோ இன் அப் ட்ரெண்ட். ஓகே, அதே மாதிரி ஆர்பிஎல் பேங்க் வந்து ரெண்டு பேட்டர்ன் பார்த்தேன் அதில். ஸோ நான் இன்ட்ராடேலேயே போடலான்னு பார்த்தேன், பட் அதுக்குள்ளே எனக்கு வேலை வந்துடுச்சு. அப்போ போட்டு தான் இருந்திருக்கோம். ஆர்பிஎல் பேங்க் பாருங்கள், பியூட்டிஃபுல் பேட்டர்ன். நவ் இது நேற்று லோ 2.7 crores, 2.64 வால்யூம் கம்மி தான். இது க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கு இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ் 208.45 ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, விச் இஸ் குட். தட் அப்பார்ட் இதில் வந்து அது தவிர நம்ம என்ன பார்க்கலன்னா, இந்த லோ பாருங்கள். இந்த லோவிலேருந்து தான் ஒரு பெரிய ரேலி போயிருக்கு. ஓகே, ஒரு அப் ஒரு டவுன். இந்த லோவில் நான் ஸ்டாப் ரேலி போயிருக்கு. ஸோ இந்த லோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லோ வந்து 196.85. இங்கே பாருங்கள், 197 தான் லோ, 197 போயிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இங்கே நீங்கள் எடுத்திங்கன்னா கூட உங்கள் ஸ்டாப் லாஸ் இந்த லோ தான். ஸோ நீங்கள் நம்ம ரெண்டு பேட்டர்ன் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நான் இப்போ இது கூட நிஃப்டி போயிடும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நேற்று லோ பிரேக் பண்ணல, பிரேக் பண்ணாமல் இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஐ எம் நாட் வெரி வெரி புல்லிஷ். இதே இந்த லோவை பிரேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருந்தால், லைக் இங்கே வந்து பாருங்கள், இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருந்தாக்கா நல்ல ஒரு ரேலி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, இன்றைக்கி க்ளோஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆகணும். நாளைக்கும் இந்த இன்றைக்கி க்ளோஸுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் வீக் ஆகிடும். ஸோ அது ஒன்று நடக்கலாம். இல்லை இந்த லோ போய் ரீடெஸ்ட் பண்ணணும். 13131 இது வந்து பேனிக் லோவா என்ன லோன்னு தெரியல, பட் இங்கே வந்து லோ 13190 வரைக்கும் போயிருக்கு. இந்த எப்படி ஒரு லோ போட, அந்த லோ கிட்ட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே பண்ண மாதிரி அந்த லோவை
டச் பண்ணிட்டு மேலே வந்து நல்லது. அப்படி இல்லைனா இந்த சப்போர்ட், இந்த லோ தான் மார்க்கெட் சப்போர்ட். இந்த லோ பார்த்தீங்கன்னாக்கா 12,790 which is close to 12,790 இதுதான் மார்க்கெட்டோட இம்பார்ட்டன்ட் லெவலு. பட் ஆப்ஷன் டேட்டா 13,000 இஸ் இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ அதெல்லாம் நம்ம பயப்பட தேவையில்லை. நேற்று ஒரு இதுக்காக பேனிக்கே ஆகக்கூடாது. இது வந்து இட் இஸ் நார்மல்னா RSI எங்கே 80 ஓடி போய் இன்றைக்கி RSI 60 இருக்குது. ஸோ இந்த க்ளோஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆனால் தான் மார்க்கெட்டு ஸ்ட்ராங்கு. இந்த க்ளோஸுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் நெதர் ரவுண்ட் ஆஃப் டவுன் ட்ரெண்ட் இன்னொரு லெக்கு கீழே போக வாய்ப்புகள் உண்டு. நம்ம எதையும் கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது, நாளைக்கு தான் தெரியும். செகண்ட் பாயிண்ட் இஸ் 13,000 நிஃப்டி சப்போர்ட். ஓகே, அதை டெஸ்ட் பண்ணால் நல்ல பண்ண வாய்ப்புகள் அதிகம் நினைக்கிறேன் நான். நாளைக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம நிஃப்டி பற்றி போய் பேசியாச்சு. ஸோ SBIN, கனரா பேங்க், நம்ம இன்னைக்கு 3 பேங்க் பார்த்துருவோம். ஸோ அதான் நோ மோர் ஸ்டாக்ஸு, இல்லை நம்மளுக்கு தலை சுத்தம். டாடா மோட்டர்ஸ், ICICI, HDFC, ஆக்சிஸ் பேங்க். ஸோ இவ்வளோ வந்து வேல்யூவில் வந்து கெய்னரில் இருக்காங்க ICICI, HDFC பேங்க்லாம். ஸோ இது லுக்கிங் ஸ்ட்ராங். பட் மார்க்கெட் வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த க்ளோஸுக்கு கீழே போனால் தான் வீக். ஓகே, இந்த க்ளோஸ் வந்து 466 தான். அட்லீஸ்ட் ஒரு 425 கீழே க்ளோஸ் ஆனால் தான் வீக்கு. இந்த 400 கீழே க்ளோஸ் ஆனால் தான் வீக். இல்லை அது வரைக்கும் நிற்கும், மார்க்கெட் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸோ 52 வீக் ஹை 34, 52 வீக் லோ 5. ப்ராட் மற்ற இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கலாம். நிஃப்டி தர மற்றதை பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி 0.58, ஆட்டோ 0.84, 0.20, FMCG 0.54, ஐடி பட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது, என்னன்னு தெரியல. மெட்டல் 1.3, ஃபார்மா 2.2, PSU பேங்க் 0.97, நிஃப்டி ரியாலிட்டி. அப்புறம் வந்து இந்த மார்க்கெட்டு இறங்கின உடனே எப்போயுமே வந்து ஒரு பேட் நியூஸ் தயாரிப்பாங்க. நேற்று 2 பேட் நியூஸ் பார்த்தேன் நான். ஒன்று வந்து ஏதோ ஒரு கோவிட் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஒன்று யூரோப்பில் வந்திருக்குன்னாங்க, அது ஒன்று. அப்புறம் பார்த்தா நிஃப்டியில் NSEயில் கிளிச்சுனாங்க. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து இந்த காதில் வாங்கி அந்த காதை விட்டுருங்க. நம்ம எதுவுமே பார்க்கணும், அந்த RSI பார்த்தாலே போதும். ஸோ டோன்ட் கெட் வரிட் அபவுட் இந்த கோவிட் பற்றி யாருக்கும் ஒன்றும் தெரியாது. மெயின் கோவிட் வந்து வரும்போது ரெக்கவரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் மேலே போச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, அதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் வந்து இறங்குறதுக்கு ஒரே காரணம் RSI 80. RSI 70 இருக்கும்போதே ஒரு 4% இறங்கும். RSI 80ன்றது வந்து ஒரு மைல் ஸ்டோன், ஹிஸ்டாரிக்கல் லெவல். அது தஞ்சாவூர் கல்வெட்டில் பதிக்கணும்னு ஒரு படத்தை சொல்லலாம். அது மாதிரி RSI 80 டேட் போட்டு நம்ம குறித்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ RSI 80 மேலே இருந்து தான் மார்க்கெட் கரெக்ஷன் வந்திருக்கு. டேட்டா வந்து ஆப்ஷன் டேட்டா 13,000 சப்போர்ட் சொல்லுது. நம்ம வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் சொல்லும்போது என்ன பண்ணோம், 13,700 கீழே மார்க்கெட் வீக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கீழே மார்க்கெட் அது கீழே வீக் தான். பட் சப்போர்ட், வெரி குட் சப்போர்ட் அட் 13,000 பார்த்தா நம்ம தைரியமாக வாங்கணும், பயப்படக்கூடாது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நாள் ஃபாலுக்கே நிறைய பேர் பயந்துட்டாங்க. இது வந்து பயப்பட தேவையில்லை. நீங்கள் RSI நீங்கள் ட்ராக் பண்ணாலே போதும், உங்களுக்கு லெவல்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் உங்களுக்கு. ஸோ நத்திங் டு வரி. ஸோ market is strong, and next month is result month. So result month generally market ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ நத்திங் டு வரி. நம்ம வந்து லாஸ்ட் 1 month என்ன சொல்லிட்டு இருக்கேனாக்கா, 15-20 days என்ன சொல்லிட்டு இருக்கேனாக்கா, traders be cautious, traders careful. Investors sit tight. Investors, you have to buy every dip. If you are an investor, you have to buy this dip. Your stocks, your stock இறங்குச்சுனாக்கா you have to buy this dip. I don't know what price, but you have to buy. So that is the thought for suggestion for the investors. But market, nothing to worry. Sit tight. Thank you. Have a great day. Bye.